ஹாய் வெல்கம் டு கவிதாஸ் குக்கிங் சேனல்ஸ். அதை சுட சுடன்னு முருன்னு வாயில் போட்டு மறுத்து சாப்பிட்ற மாதிரி ஒரு வடை, முருங்கைப்பூ வச்சு சூப்பரான ஒரு வடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க. அதுக்கு நமக்கு தேவை முருங்கைப்பூ தாங்க. கொஞ்சம் நல்லாவே மழை பெய்ய ஆரம்பிக்குது இல்லையா? மழை பெய்ஞ்சால் முருங்கைப்பூ எல்லாம் கொட்டிடும் மட்டும் நடுங்குன்னு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ மழை வரதுக்கு முன்னாடியே போய் முருங்கைப்பூ எல்லாத்தையும் பறிச்சுட்டு வந்துட்டேன். இதை வச்சு எதாவது சூப்பரான ஒரு டிஷ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு தோணுதுங்க. ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் வந்து முருங்கைப்பூவில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாரையுமே சிட்டிங்கில் உட்காந்த மாதிரி எல்லாரும் சிஸ்டமே பார்க்க ஆரம்பிச்சிடும். ஸோ கண்ணுக்கு ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாம் சாப்பிடும்போது ரொம்பவே குளிர்ச்சியாக இருக்கும், கண்ணுக்கு ரொம்பவே நல்லது. இதுக்கு முன்னாடி ஒரு 1/4 கிலோ அளவு கலக்கத்தோடு ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊறி இருக்கு. ஒரு 4-5 பல்லு பூண்டு, அப்புறம் வாஷ் பண்ணி வச்சு முருங்கைப்பூ இதெல்லாம் போட்டு தேவையான அளவு சால்ட்டு, லாஸ்ட்டாக கொஞ்சம் பெருஞ்சீரகத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு விடுங்க. கரெக்டாக வடை தட்டுற அளவுக்கு ஒரு திக்னஸ் இருந்தால் போதும். ஒரு வேளை ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம். எனக்கு இதுவே கரெக்டான பழத்தில் தான் இருக்குது. அதனால் நான் தண்ணி எதுவும் யூஸ் பண்ணலை. அப்படியே ஒரு கடாயை வச்சு அதை நல்லா காஞ்ச பிறகு கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு ஆயில் போட்டுக்கோங்க. எண்ணெய் பொரிக்கிற வடை பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிச்சான்னு யூஸ் பண்ணிட்டு ஒரு யூஸ் பண்ணிட்டு பார்த்துக்கிறேன். நல்லா ஃபஸ்ட்டு ஒரு பால் மாதிரி அப்புறம் வடை தட்டி போட்டு ரொம்ப நல்லது. ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிறவங்களாம் இதை கொடுத்தா ரொம்பவே நல்லதுங்க. வாரத்தில் ஒரு தடவையாவது முருங்கைப்பூ வச்சு நம்ம வடையோ சாம்பாரோ இல்லை